பிரேயர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஓகேங்க சார். உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகா சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே, மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் தான் பார்க்க போறோம். கோவையில இருந்து ரங்கநாதன் சார் அவருக்கு அக்குபஞ்சர்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. சாரை பாலாஜி சார் வெல்கம் பண்ணுவாங்க. சார். ஓகே, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2 பேர் தங்களோட அக்குபஞ்சர் வாழ்வியல் அனுபவங்களை நம்மோட பகிர்ந்துக்க போறாங்க. இது ஏன் வாழ்வியல் அனுபவங்கள் சொல்றோம் அப்படிங்கிறதுல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். அதுல ரங்கநாதன் சார் ரியல் எஸ்டேட் துறையில இருக்காரு. அவரு நம்மளோட வாழ்வியலை மேற்கொண்டதுக்கு அப்புறம் அவருக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிற விஷயங்களை முதல்ல பகிர்ந்துட்டு போறார். அதுக்கப்புறம் அடுத்த 2வது செஷன் போய்க்கலாம். ரங்கநாதன் சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சார், அவர் இணைஞ்சிட்டாரா சார்? லைன்ல இருக்காங்களான்னு பாருங்க. ஜெயசுதா மேடம் இருக்கீங்களா? ஜெயசுதா மேம் இருக்காங்க சார். ரங்கநாதன் சார் அவர் இருக்காரான்னு பாருங்க. அவருக்கு அன்மியூட் பண்ணும் என்னமோ. இல்ல, ரங்கநாதன் இருக்காருமா, லைன்ல இருக்காருமா. ஓகேங்க சார். லைன்ல கடைசியா இருக்காரு. அவர் மைக் அன்மியூட் பண்ணுங்க பாருங்க. அவரோட மைக் கனெக்ட் ஆகாம இருக்குது. வீடியோ மட்டும் தான் கனெக்ட் ஆகலங்க சார். ஆமாங்க சார். மைக் கனெக்ட் ஆகாம வாங்க. என்ன பண்ணனும்? அவர் லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி வரணும். ஓ, இப்போ நான் கூப்பிட்டு பேசவா எப்படி சார்? தாராளமா கூப்பிட்டு பேசுங்கம்மா. ஓகே ஓகே சார். வெளியே போயிட்டு உள்ள ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆடியோ இல்லாம இல்லாட்டா ஆடியோ போர்ட்ல அவர் ஓகே பண்ண இருக்கணும். அது செலக்ட் ஆகாம இருந்தாலும் இந்த மாதிரி நிக்கும். ஓகே பண்ணாம இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரோட ஸ்கிரீன்ல அந்த ஆடியோ இது இருக்குமா, அந்த ஸ்கிரீன் அந்த ஆடியோ மைக் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணாருன்னா அவரோட ஆடியோ போட்டு கனெக்ட் ஆயிடும். போன்ல பேசுங்க பிந்து சிஸ்டர். நாளைக்கு ப்ரோக்ராம்ல எடிட் பண்ணிடணும். பிந்து பேசிக்கலி ஃப்ரம் கோயம்புத்தூர். சார் சஞ்சய் குமார், அவரும் பெங்களூர்ல தான் இருக்காரு. ரொம்ப பேஷனேட்டா, ரொம்ப ஈடுபாடோட இந்த துறையில இருக்காங்க. அவங்க நம்ம அக்குபஞ்சர் வாழ்வியல் கற்றுக்கிட்டு இன்னைக்கு எந்த மாதிரி அதை அப்ளை பண்ணாங்க, எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பண்ணாங்க, எதுக்காக காரணம் தேடினாங்களா அப்படின்ட்டு இல்லாம அந்த ஆர்வமும் நம்பிக்கையும் அவங்க கிட்ட என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்கிறது இன்னைக்கு அவங்க ஷேர் பண்ண போறாங்க. மேடம், நீங்க பேசுங்க. ஜெயசுதா மேடம். ஓகே. ஹலோ மேடம், பேசுங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கங்க. எல்லா ஹீலர்ஸ்க்கும் வணக்கம். நாங்கள் என் பேர் ஜெயசுதா, எங்கள் ஹஸ்பண்ட் பேரு சஞ்சய் குமார். நாங்கள் 2 பேரும் பெங்களூர்ல இருந்துட்டு ஹவுஸ் விசிட்ஸ் மூலியமா எல்லாருக்கும் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த இதுல என்ன அப்படின்னா, இன்னைக்கு பார்க்குற டாபிக் பார்த்தீங்கன்னா, அவசர கால சிகிச்சை அப்படின்றது ஒரு விழிப்புணர்வுக்காக இன்னைக்கு ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நாங்க டிராவல் ஆக்சுவலா கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூருக்கு அப்படி அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ணிட்டு இருப்போம். அப்ப ரோட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அது அன்டைம்ல இருக்கு. அந்த அன்டைம்ல பாத்தீங்கன்னா நாங்க மேக்சிமம் நைட் டிராவல் எல்லாம் பண்ணும்போது நிறைய அன்டைம்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல இமீடியட்டா அவங்களுக்கு ஒரு மயக்க நிலையில இருக்காங்க, ரத்தம் அவங்களுக்கு வெளியில போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல அவங்க யாருன்னே அந்த கான்சியஸ் இல்லாம இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படின்றது நம்ம கிளாஸ்ல சார் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, ஜிங்வெல் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு. அதை எப்படி எது கொடுத்தா இமீடியட்டா எப்படி ஆயிருக்கு அப்படின்றது இன்னைக்கு எங்களுக்கு நாங்க பார்த்த ஆக்சிடென்ட் பத்தி இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேங்க.
இப்போ ஒரு 5 months பிஃபோர் பாத்தீங்கன்னா நாங்க டெம்பிளுக்கு போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க ரைட் சைடு, அது ஒரு டீ எண்டு, ரைட் சைடு திரும்பணும். லெஃப்ட் சைடு திரும்பி வண்டி வருதான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் விழுந்து கிடக்குறாரு. அவரு மேல வண்டி விழுந்திருக்கு. அன்னைக்கு செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நாங்க உடனே சார் என்ன பண்ணாரு, எங்க ஹஸ்பண்ட் வண்டியை வந்து ரைட் சைடு போய் ஸ்பீடா போய் நிறுத்திட்டு வண்டி அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாரு, என்னன்னு பாக்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்து எனக்கு வந்துட்டு இமீடியட்டா என்னால போக முடியல. சோ நான் வந்துட்டு வண்டிக்கு இறங்கி பின்னாடி ஒரு கடை இருந்தது, அந்த இடத்துல போய் நின்னுட்டு இருந்தேன். அப்ப அந்த பையனும் வந்து நான் போகிறதுக்கு முன்னாடியே வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு ஓடுறாரு. அந்த பையன் திரும்பி ரிட்டர்ன் வராரு, வந்துட்டு சொல்றாரு இந்த மாதிரி தலையில அடிபட்டு அந்த ஆளு வந்து ஹெல்மெட் போட்டு வந்தோம், அந்த ஹெல்மெட் கழண்டு விழுந்து மண்டை வந்து அடிபட்டு ரொம்ப ரத்தம் போயிட்டு இருக்கு, எந்த ஞாபகமும் கிடையாது. அந்த இடத்துல போலீஸும் வந்துட்டாரு, எந்த ஞாபகமும் கிடையாது, உட்கார வச்சா விழுகுறாரு, கண்ணும் திறக்கல அப்படின்றாரு. அப்பா அந்த ஆளு செத்து போன மாதிரி இருக்காரு, எதுவுமே உணர்வு கிடையாது அப்படின்னு. இமீடியட்டா நான் போய் காரை லாக் பண்ணிட்டு நானும் ஒரு ஹேண்ட் இருந்தா பரவாயில்ல அப்படின்ட்டு மலையில ஓடுறேன். ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல போலீஸ் நிக்கிறாரு, எங்க ஹஸ்பண்ட் நிக்கிறாரு, இன்னொரு 5 பேர் நின்னுட்டு இருக்காங்க ஜென்ஸ். ஆனா கீழே வந்து அந்த ஆக்சிடென்ட் அந்த விழுந்த ஆளு வந்து கிட்டை தான் விழுந்திருக்காரு ஆக்சுவலா. ஆனா அந்த இடத்துல அவரு கீழே யாருமே கிடையாது, பார்த்தா அந்த ஆள் நின்னுட்டு இருக்காரு. எனக்கு போயிட்டு இது என்னடா இது, அதுக்குள்ள நம்ம போகிறதுக்குள்ள இந்த ஆள் நின்னுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப போலீஸ் வந்துட்டு இமீடியட்டா அப்பதான் போன் பேசிட்டு இருக்காரு, வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டு இருக்காரு. இமீடியட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வண்டியை வர சொல்லிட்டாரு. அந்த இடத்துல வந்துட்டு எங்க கிட்ட கேக்குறாரு போலீஸ், ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்குமா நீங்க இங்க வந்தீங்க, நைட்டு நேரம், அது ஆக்சுவலா 8 o'clock 7:45 ஆச்சு, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, நீங்க போங்கம்மா அப்படின்றாரு. உடனே எங்க வீட்டுல அவர் சொன்னாரு, இல்ல எங்க வைஃப் தான் அவங்க, நாங்க 2 பேரும் அக்குபஞ்சர் டாக்டர் அப்படின்னு சொல்றதுக்குள்ள போலீஸ், அம்மா நீங்க என்னமோ இப்ப பண்ணீங்க இல்ல, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப எங்க வீட்டுல சொன்னாரு, இது வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்னும் போது அவருக்கு அது புரியல. ஆனா என்ன பண்ணீங்கன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல, இது என்ன ட்ரீட்மெண்ட்னு எனக்கு புரியல, ஆனா நீங்க வந்து ஏதோ பண்ணீங்க, அந்த ஆளு ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ள இப்படி எந்திரிச்சிருக்காரு அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம்தான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன புள்ளி கொடுத்தீங்க, இது என்னது, என்ன அமுக்குனீங்க, அந்த ஆள் எந்திரிச்சு நின்னுட்டாரே அப்படின்னு. உடனே ஓகேன்னு சொல்லிட்டு போலீஸ் எங்க கிட்ட கேக்குறாரு, உங்க போன் நம்பர் கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் போன் நம்பரும் வாங்கிட்டாரு. அதே மாதிரி ஷேக் ஹேண்ட் கொடுங்கன்னு சொன்னாரு. எங்க வீட்டுல அவர் வந்து ஷேக் ஹேண்ட் கொடுக்கல. ஏன்னா அவர் சொன்னாரு, நான் ஷூவை தொட்டிருக்கேன், ரோட தொட்டிருக்கேன், அவர் காலை தொட்டிருக்கேன் அப்படின் போது போலீஸ் வந்துட்டு அவரோட அவரே கையை எடுத்துட்டு ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டு, இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு இதெல்லாம் சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணிட்டு அனுப்பிட்டாங்க. அப்ப நான் வந்து இவர்கிட்ட கேக்குறேன், என்னங்க அந்த ஆள் வந்து இப்படி வந்து சொன்னாரே, அந்த ஆள் வந்துட்டு இப்படி அன்கான்சியஸ் இருக்காரு, மழை போய் ரத்தம் போயிட்டு இருக்கு, எந்த ஞாபகம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது இவர் சொன்னாரு, இல்ல நான் பாயிண்ட் தான் கொடுத்தேன், கொடுக்கும்போது அவருக்கு வந்து எந்த ஞாபகம் இல்லை, போலீஸ் வந்து ரோட்ல இருந்து அவர் அப்படியே ஷர்ட்டை புடிச்சிட்டு இழுத்துட்டு போய் பிளாட்ஃபார்ம்ல போட்டிருக்காரு, அந்த சிச்சுவேஷன்ல கூட அவருக்கு ஞாபகம் வரல, எந்த ஒரு அசைவும் கிடையாது, அவரை உட்கார வச்சா கீழே கீழே விழுந்துடுறாரு சாஞ்சு, அதே மாதிரி ரத்தம் போகிறதும் நிக்கல. சார் வந்துட்டு இமீடியட்டா அவர் ஒரு ஷூ வந்து கழண்டுருச்சு, இன்னொரு ஷூவை கழட்டிட்டு அந்த இடத்துல வந்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது அவரு வந்து மெதுவா எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பாதி ஞாபகத்துல இருக்காரு. அப்ப யாரோ காலை தொடுறாங்கன்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி விட்டு இருக்காரு. அந்த தள்ளி விட்டதுக்கு அப்புறம் இவர் சொல்லியிருக்காரு, இல்ல நான் வந்து டாக்டர் தான், கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண விடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். திரும்பியும் நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது அவரு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரே எந்திரிச்சு நின்னுட்டாரு, பிளட்டும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா கொஞ்சம் பதட்டத்துல மட்டும் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் பேச ஆரம்பிச்சுன்னா போலீஸ் வந்து அவங்க நம்பர் லாக்கர் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு தகவல் அனுப்பினாங்க. இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம வந்து பாயிண்ட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நம்ம ஜிங்வெல் பாயிண்ட்ஸ், அவசர கால சிகிச்சை புள்ளி. நீங்க அந்த இடத்துல எது கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்காங்க,
யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு மனசுல அந்த இடத்துல எது குடுக்கணும்னு தோணுதோ அந்த பாயிண்ட்ட குடுங்க. மெயினா K1 மட்டும் குடுக்க தவறாதீங்க. நீங்க வந்து உடனே எந்திரிக்கிறாங்களா இல்லையா அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் கூட நாங்க இந்த மாதிரி போராடி இருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க மயக்க நிலையில இருக்காங்க. அது வரைக்கும் நம்ம வந்து ப்ரெஷர் குடுக்கணும். கையில வந்து கட்டை விரல் வச்சுட்டு நீங்க ப்ரெஷர் குடுங்க. எல்லா விரலுமே கால்ல இருக்கிறது ஒரு அழுத்தி அழுத்தி விடலாம். சோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம குடுக்கும்போது பாத்தீங்கன்னா மெதுவா அவங்க கான்சியஸ்ல இருந்து வெளியில வருவாங்க. ரத்தம் வந்து நிக்கும். ஒரு ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ள அந்த இடத்துல எந்த வித ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ மருந்தோ மத்த சிகிச்சையில இருக்கிற மாதிரி இல்லாம எந்த இன்டேக்கும் எதுவும் இல்லாம இமீடியட்டா நம்மனால அந்த இடத்துல ஒரு சிகிச்சை பண்ணணும்னா அது நம்ம அக்குபஞ்சர் மட்டும்தான். சோ தைரியமா நீங்க குடுக்கலாம். இப்ப ஷேர் பண்ண பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல LU11 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி K1 தான் மெயினா வந்து பயங்கரமா ஒர்க் ஆகுதுங்க. நீங்க அந்த இடத்துல தண்ணி விட்டு நம்ம தெளிக்கிறாங்க அப்படின்னு சார் வந்து கிளாஸ்ல எடுத்திருக்காங்க. எப்படி மூஞ்சில தண்ணி தெளிச்சா எப்படி ஒருத்தவங்க வந்து மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க அந்த மாதிரி K1 கொடுக்கும்போது பாடி ஃபுல்லுமே அவங்களுக்கு அந்த எனர்ஜி வந்துட்டு ஃபுல்லா அவ்வளோ ஸ்பீடா தலை வரைக்கும் ஏறுது. அதே டைம்ல பிளட் வந்து இமீடியட்டா உறைஞ்சு பிளட் மண்டையில இருந்து அவ்வளோ போயிட்டு இருந்தா கூட இமீடியட்டா பிளட் வந்து நிக்குது. சோ எல்லாருமே வந்துட்டு இதே மாதிரி நிறைய கேசஸ் பார்த்திருக்கோம். இது வந்து ஒரு கேஸ் நைட்டு 2:45க்கு இதே மாதிரி ஒரு கேஸ் பார்த்திருக்கோம். அதுவும் அதே மாதிரி தான். ஆனா இதுல எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா ஒண்ணு நீங்க மனசுல வச்சுக்கணும். நம்ம அந்த இடத்துல கொடுக்கும்போது போலீஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல ஓகே அப்படின்னு இருந்துக்கணும். இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்துரும். போலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆம்புலன்ஸ் வந்து நகராது போலீஸ் வர வரைக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க இல்ல டச் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்துட்டு ஓகே ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா போலீஸ் வந்திருப்பாங்க, ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப போலீஸ் வந்து இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல 2:45க்கு நைட்டு இதே மாதிரி ஒரு கேஸ். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட சொல்லிட்டே சார் வந்து K1 கொடுத்திருக்காரு. அந்த அவருக்கு வந்து சுத்தமாவே ஞாபகம் இல்ல. நீங்க யாரு அப்படின்னு மூஞ்சில அடிச்சு அடிச்சு கேக்குறாங்க. அவரு யாருன்னு கூட யாருக்கும் தெரியல. அந்த இடத்துல வந்துட்டு அந்த பாயிண்ட் கொடுக்கும்போது அவர் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு உளர ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நீ யாருப்பா, உன் பேர் என்ன, எங்க இருந்து எங்க போயிட்டு இருக்க, எதுக்கு இந்த நைட்ல வந்த அப்படின்னு எல்லாம் கேட்க 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 அவரு வந்து மெதுவா பேச ஆரம்பிச்சுட்டாரு. போன் நம்பரும் கொடுத்துட்டாரு. அவர் பேரையும் சொல்லிட்டாரு. அப்பதான் அந்த செகண்ட்ல ஆம்புலன்ஸ் வந்து வந்துச்சு. ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க டேக் கேர் பண்ணிட்டாங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து எதுவுமே மனசுல வச்சுக்க வேண்டாம். நம்ம வந்துட்டு பாயிண்ட் கொடுக்கறதுல மட்டும் நல்லா ப்ரெஷர் கொடுங்க. சும்மா லைட் ஃபெதர் டச் எல்லாம் கொடுத்தா அந்த இடத்துல கேட்காது. சோ நீங்க வந்து நல்லா அழுத்தி 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 ப்ரெஷர் கொடுங்க. அதே மாதிரி மூக்கு கீழே லிப்ஸுக்கு மேல இன் பிட்வீன்ல GV26 அந்த பாயிண்ட் கூட சூப்பரா ஒர்க் ஆகும். அது வந்து இமீடியட்டா நம்மளுக்கு வந்து அந்த பாயிண்ட் கூட நம்ம கொடுக்கும்போது அவங்க ஈவன் கோமா பேஷண்ட் கூட எந்திரிப்பாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சோ மயக்க நிலையில இருக்கும்போது அந்த பாயிண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. அதுக்கப்புறம் சார் அதுக்கப்புறம் அந்த போலீஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லவே இல்லம்மா. போலீஸ் வந்துட்டு ஆக்சுவலா என்ன சொன்னாரு அப்படின்னா நாங்க இந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே கிடையாது. நீங்க வந்து ஏன் இந்த மாதிரி எல்லாம் ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாரு. பட் அவங்களுக்கு வந்துட்டு அக்குபஞ்சர் பத்தி ஒரு பெரிய புரிதல் கிடையாது. ஆனா அவர் வந்து நான் பேசி பாக்குறேன் போலீஸ் ஸ்டேஷன்ல, நீங்க வந்து இது வந்து எங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு எங்க கிட்ட கேட்டார், ரிக்வெஸ்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மத்தவங்க எல்லாம் இதுக்கு பத்தி என்ன புரிதல் இருக்குன்னு தெரியல. ஆனா அவர் வந்துட்டு இப்ப என்ன பாயிண்ட் கொடுத்தீங்க அப்படின்றது வந்து கால்ல காமிங்கன்னு சொல்லிட்டு அவரே ஷூவை கழட்டி எனக்கு தொட்டு காமிங்கன்னு சொல்லி அவரே தொட சொன்னாரு. சோ அது நாங்க கொடுத்தோம்.
அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்னு தெரியல. பட் அவங்க வந்து கூப்பிடல. ஒரு 2 நாள் கழிச்சு நாங்க கூப்பிட்டு கேட்டோம். சார் என்ன ஆச்சுங்க? அவரு விழுந்தாரே என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்ல அவருக்கு எதுவும் ஆகல. அவரு நல்லா இருக்காரு. சும்மா பிளட் மட்டும் போன இடத்துல அடிபட்ட இடத்துல ஹாஸ்பிட்டல்ல போய் கட்டு போட்டு விட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்ல போய் கூட்டிட்டு போய் கட்டு போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. இதாங்க நடந்துச்சு ஆக்சுவலா. வேற ஏதாச்சும் உங்களுடைய அனுபவம் இதே மாதிரி வேற ஏதாச்சும் கிரிட்டிக்கல் அனுபவங்கள் இருக்கும் இல்ல? கிரிட்டிக்கல் அனுபவம் இதே மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ் பத்தி இதே மாதிரி ஆக்சுவலா வந்துட்டு இத பத்தி மகேஷ் சார் வந்துட்டு இப்ப கான்வகேஷன்ல பேசினாங்க. பட் அந்த சுடுகாட்டுல நடந்த கதை பத்தி பட் அந்த இது வந்து நிறைய ஹீலர்ஸ்க்கு வந்து புரியல அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு உயிரை வந்துட்டு திரும்பி கொண்டு வர முடியுமா அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு. இப்போ அது வந்து அக்குபஞ்சர்னால முடியும்ன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு பகிர்வு. எங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்க இதே மாதிரி அவங்க வீட்டுல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. ரொம்ப நெருங்கினவங்க. அவங்கள 4 டேஸ்க்கு அப்புறம் மார்ச்சுவரியில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அவங்க வந்து கிரிமட்டோரியத்துல பாக்குறாங்க. பார்த்தோன்ன பெயிண்ட் ஆயிட்டாங்க ஒரு லேடி. அவங்க ஏஜ் வந்துட்டு 78. அவங்க வந்து திடீர்னு அப்படியே கண்ணெல்லாம் பிளர் ஆயிடுச்சு. அதே மாதிரி உடம்பு வந்து மாதிரி வளைஞ்சிட்டு போயிடுச்சுங்க. அப்போ வந்து கண்ணு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி விரிஞ்சிட்டு வருது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஐபால் வந்து 2மே போய் லெப்ட் சைட்ல போய் ஒரே ஒரு இழுப்பு தான் இழுத்தாங்க அப்படின்னு. அப்ப வாய் வந்து அப்படியே பொழந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி கண்ணு 2மே பாத்தீங்கன்னா லெப்ட் சைட்ல போய் ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு. லெப்ட் சைடு மேல சைடு. சரின்னு அந்த இடத்துல வந்துட்டு அலோபதி டாக்டர் இருக்காங்க ரிலேட்டிவ். அவரு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். அவரும் இருக்காங்க. அப்ப வந்து ஒரு இடத்துல அந்த இடத்துல கல்லுல அவங்க உட்கார வச்சுட்டு இமீடியட்டா நான் வந்து கைய LU1 பிடிச்சேன். அப்பா வந்துட்டு எங்களுக்கெல்லாம் நிறைய எல்லாம் தெரியாது. பிகாஸ் அப்ப வந்து படிச்சுட்டு இருக்கும்போது நடந்ததுங்க இது. அப்போ எந்த பாயிண்ட் கொடுக்கணும் ஏது அப்படின்னு ரொம்ப எல்லாம் ஒன்றும் புரியல. சரி டக்குன்னு வந்து ஜிங்வெல் பாயிண்ட்ல ஒரு LU11 கொடுக்கலான்னு சொல்லிட்டு கட்டை விரலை மட்டும் பிடிச்சிட்டேன் ஒரு கையில. அப்புறம் எங்க வீட்டுக்காரரும் வந்துட்டாரு. வந்தோன்ன வந்துட்டு அவங்க உட்கார வச்சதுல முன்னாடி சைடு போய் எங்க வீட்டுக்காரர் கால்ல கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரு இதே மாதிரிதான் பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. நான் வந்து இந்த லெப்ட் சைடு கையில கொடுத்துட்டு இருக்கேன். டாக்டர் கேக்குறாரு, நான் என்ன கொடுக்கட்டும் சுதா, நான் எப்படி கொடுக்கணும்னு சொல்லு, நான் ரைட் ஹேண்ட்ல கொடுக்குறேன் அப்படின்றாரு. ஒரு அலோபதி டாக்டர். அவரு வந்துட்டு நான் வந்துட்டு இப்படி ப்ரெஷர் பண்ணுங்க, இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அவரு வந்து பல்ஸ் பாக்குறாரு. அவர் டாக்டர் தான் பார்த்தாரு, நாங்க பல்ஸ் பார்க்கல. அவரு டாக்டர் இப்படின்னு ஒரு செகண்ட் வச்சு பாக்குறாரு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஆனா அவர் எதுவுமே எங்க கிட்ட பேசல. அந்த இடத்துல எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க, என்னடா இது, எந்த வித அசைவும் கிடையாது அவங்களுக்கு. அப்போ மூஞ்சில தண்ணி தெளிக்கிறாங்க, அடி அடின்னு அடிக்கிறாங்க, எந்திரின்னு அப்படி உழுக்குறாங்க உடம்ப. ஆனா எந்த வித அசைவும் கிடையாது. ஐபால் வந்து மூவே ஆகல. வாய் வந்து திறந்த மாதிரி அப்படியே இருக்கு. அப்ப வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நாங்க ட்ரீட்மெண்ட் இப்படியே பண்ணிட்டே உட்காந்துருக்கோம். ஆனா எந்த அசைவும் இல்ல. 5 நிமிஷம் கழிச்சு டாக்டர் வந்து சுதா பல்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு அப்படின்னாரு. உடனே ஒரே ஹோப் வந்துட்டு இனியும் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்போ கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் செகண்ட் டைம் பல்ஸ் பாக்குறாரு. எதுவும் சொல்லல. 5வது டைம் பல்ஸ் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னாரு. 6th டைம் பார்க்கும்போது நல்லா ஹை ஆயிடுச்சு அப்படின்னாரு. ஆனா 4th டைம் அப்படியெல்லாம் சொல்லும்போது இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது அப்படின்னாரு. 6th டைம் சொல்லும் போது ஹைனாரு. 7th டைம் சொல்லும் போது நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடுறாரு. எப்படி வந்து அப்படின்னு இழுத்து மூச்சு அப்படியே நின்னுச்சோ அதே மாதிரி அப்படின்னு வெளியில மூச்சு விட்டாங்க. விடும்போது
கண்ணு ரெண்டும் நார்மல் ஆயிடுச்சு. பட் நாக்கு மாத்திரம் மேலேயும் கீழேயும் இருந்தது. நம்ம மாதிரி நாக்கு இல்லாம அப் அண்ட் டவுனா வெர்டிக்கலா இருந்ததுங்க. அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாய் கொளறி அவங்க பொண்ணு கிட்ட பேசுறாங்க, நீ எப்ப வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல வந்துட்டு, ஆக்சுவலா இறந்தது வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான். பக்கத்துல வந்து அவங்க ஃப்ரெண்ட் இருந்தாங்க. எனக்கு தெரியுதா அப்படின் போது தலையாட்டினாங்க. அப்ப நான் திரும்பி நான் யாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்துட்டு, உன்னை தெரியாதா, நீ சுதா அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்த விட்டு அப்படியே சைலண்டா எழுந்திருச்சு நானும் இவரும் சாரும் போயிட்டோம். அப்ப அந்த டாக்டர் அங்க நின்னுட்டு இருந்தாரு. என்னதான் பண்ணீங்க, ஒண்ணுமே எனக்கு புரியல. இது என்னதான் நீங்க இப்ப பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க, இது எனக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல, என்ன நடந்துச்சுன்னு. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அந்த இடத்துல பல்ஸ் இல்லைன்னு சொல்லல. பட் நான் அப்ப சொல்லும்போது லைட்டா பல்ஸ் வந்துச்சு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. தயவுசெய்து வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுங்க நாளைக்கு வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணாரு. அப்ப வந்து கொஞ்ச நேரம் வந்து நார்மலா தான் இருந்தாங்க அவங்க. திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க பாடி பக்கத்துலயே தான் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து இருக்காங்க. பட் எனர்ஜி லெவல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்தது. எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கெல்லாம் அவங்க ஹெல்த் இருக்கல. பட் பாத்தீங்கன்னா திரும்பியும் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரிலேட்டிவ். என்னன்னு பார்த்தா அவங்க பாடி திரும்பியும் ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ஐஸ் கட்டி மாதிரி ஆயிட்டாங்க. கை, காலு, முகம் எல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி. அப்ப வந்து அவங்க டாக்டரை கூப்பிடுறாங்க. உடனே டாக்டர் வந்து எங்க 2 பேரையும் கூப்பிட்டாரு. போயின்னு சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாயிண்ட் கொடுத்தோம். அப்படியே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு. அவரு வந்து பல்ஸ பார்த்துட்டே இருக்காரு டாக்டர். பல்ஸ பார்த்துட்டு ஓகே சரியாயிடுச்சு விட்டுருங்க அப்படின்னாரு. விட்டுட்டோம். திரும்பியும் ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இதே மாதிரி ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அப்ப நான் வந்து போய் கேட்டேன், நடந்தது நடந்துருச்சு, இந்த மாதிரி டென்ஷன் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கள மைண்ட் காம் பண்றதுக்கு பாயிண்ட்ஸ் DU20 கொடுக்கும்போது கொஞ்சம் அமைதி ஆயிட்டாங்க. அப்புறம் நாங்க வந்து அந்த இடத்த விட்டு அவங்கள கொஞ்சம் நகர்த்தி உட்கார வச்சுட்டு, சோ அந்த இடத்துல பார்க்காத மாதிரி பாடி பார்க்காத மாதிரி கொஞ்சம் அப்படி அந்த பக்கம் இருந்துட்டு கொஞ்ச நேரம் டியூ அப்படி கொடுக்கும்போது கொஞ்சம் காம் ஆயிட்டாங்க. இது வந்து நடந்தது வந்துட்டு உண்மையா பிரபஞ்சத்தினால, இந்த பிளெஸிங்ஸ்னால இது நடந்தது. இது வந்துட்டு ஒரு பெரிய கிரேட் பிளெஸிங்ஸ். அந்த இடத்துல வந்து இப்படி நடக்கும்ன்றது வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாது. அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் நம்ம ஆசிரியர்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது வந்துட்டு நடந்தது வந்து கிட்டத்தட்ட 1.5 years ஆயிடுச்சுங்க இந்த நிகழ்வு நடந்து. அப்ப வந்துட்டு நாங்க படிச்சுட்டு தான் இருந்தோம். இனி கோர்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணல. அப்ப இந்த விஷயம் நடந்தது. பட் இது வந்து சொந்தக்காரங்களுக்கு நடுவுல அவங்கனால வந்து இத முழுமையா அக்செப்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு இப்படி ஒண்ணு நடக்குமா, அப்படி வந்து இப்படி போயிட்டு கொடுக்க முடியுமா அப்படின்றது வந்து யாருனாலையும் அங்க அக்செப்ட் பண்ண முடியல. ஆக்சுவலா இதுதான் நடந்ததுங்க. ஓகே, வெரி நைஸ். நல்லா உங்களோட அனுபவங்களை வந்து நல்லா பகிர்ந்திருக்கீங்க. அப்போ இந்த டைம்ல உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பயங்கர உணர்வோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுங்களா? பயம் கிடையாதுங்க மேடம். பயமே வரல. ஒரே ஒரு இது ஏதோ ஒண்ணு கொடுத்து அவங்களை எழுப்பி விடணும். அது என்ன கொடுத்து எழுப்பி விடுறோம்னு கூட எங்களுக்கு அந்த டைம்ல எங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்துட்டு சஞ்சய் சாரும் நானும் பாத்தீங்கன்னா ஒரு கையில தான் புடிச்சிட்டு இருந்தோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு ஒரு நிமிஷம் இருந்திருக்கும். அப்புறம் டக்குன்னு பிளாஷ் ஆச்சு, எங்க கால்ல கொடுங்க, நான் வந்து கையில கொடுத்தா நீங்க கால்ல இருக்கிற ஜிங்வெல் பாயிண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப வந்து இவ கீழே எங்க வீட்டுல உண்மையாங்க அவரு அந்த கிரிமட்டோரியத்துல கீழே உட்கார்ந்துட்டு அந்த இடத்துல அவங்க காலை புடிச்சிட்டு கொடுத்தாரு. அந்த இடம் கூட அந்த இடத்த கூட அவரு பார்க்க கிடையாது. ஆனா எங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்துட்டு எதுவுமே ஒரு எந்த தாட்டுமே இருக்கல அந்த இடத்துல. பட் அந்த 7th மினிட் அவங்க என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம், எனக்கு உன்னை தெரியும் அப்படின்னு பேசினதுக்கு அப்புறம் இமீடியட்டா எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் எங்க பாடியில வந்து உணர்வே கிடையாது.
எந்த தாட்டுமே இருக்கல. பிரபஞ்சத்துக்கு மட்டும்தான் நன்றி சொல்லிட்டு எந்த தாட்டுமே இருக்கல. நாங்க வந்து மைண்ட் அளவுல காம்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து ஃபீல் பண்ணது கிடையாது. அவ்வளோ காமா இருந்தோம். ஓகே, ஓகே, ஓகே. இப்போ உங்களுடைய பிராக்டிஸ் எப்படி போயிட்டு இருக்குங்க? நாங்க ஹவுஸ் விசிட்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க மேடம். ரெகுலரா எடுத்துக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு நாங்க ஒவ்வொரு ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஃபுல்லா பெங்களூர்ல எங்க இருந்தாலும் சரி நாங்க போயிட்டு கொடுக்குறோம். நாங்க HAL இருக்கோங்க சார். ஓல்ட் ஏர்போர்ட் ரோட்னு சொல்லிட்டு. சஞ்சய் சார் பக்கத்துல இருக்காருங்களா? இருக்காருங்க சார், பேசுறாங்க. சார் வணக்கம். பேசலாமே. எல்லாருக்கும் வணக்கங்க சார். ஆக்சுவலா அனுபவம் அப்படிங்கிறது வந்து நம்ம கேட்குறப்போ வர்றது கிடையாது. ஒரு சில சமயங்கள்ல வந்து அந்த நிகழ்வுகள் நடக்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆனா நம்ம ஆசிரியர்களும் நம்ம வகுப்புல நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததும் வந்து அந்த சொற்கள் எல்லாமே உயிரோட்டம் உள்ளதுங்கிறத நாம அந்த அந்த சிச்சுவேஷன்ல அனுபவிக்கிறப்ப நம்மளுக்கு அது புரியுது. நாமளா வந்து ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கி நம்ம அதுல அச்சீவ் பண்ணோம், நம்ம ஸ்டார் ஆகுறோம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. நம்ம வகுப்புல சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு ஜீவனுள்ள வார்த்தைகள். ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அதை வந்து நம்ம அனுபவத்துல வந்து எடுத்துக்கிறப்போ நாங்க அதை அனுபவிக்கிறோம் சார். உண்மையா சொல்லணும்னு எல்லா ஆசிரியர்களுக்கும் மிக்க நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. எல்லா சக சீலர்களுக்கும் நன்றி. ஏன்னா எல்லாரும் நல்ல சிந்தனைகள் ஒட்டுமொத்த குவியல் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்ப நம்மளுக்கு கூட சக்தியா நிக்குது. பாலாஜி சார். தேங்க்யூ சார். சஞ்சய் சார், உங்களுடைய அனுபவ பகிர்வுகள் வந்து ரொம்பவுமே வந்து மிகவும் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதே மாதிரிதான் அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு என்ன சொல்றது, உடம்புலே வந்து அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து மணிகண்டன் சார் இருக்காரு. அவருடைய அனுபவங்களை வந்து ஷேர் பண்றேன்னு சொல்லி இருக்காங்க. மணிகண்டன் சார் வந்து சென்னையில இருக்கிறாரு. ரொம்ப நல்லா வந்து இதுல வந்து ரொம்ப ஈடுபாடோட அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் டைமா இல்லைன்னாலும் அவங்களோட அனுபவங்கள் வந்து நல்ல விதமா ஷேர் பண்ணுவாங்க. சார் வணக்கம் சார், மணிகண்டன் சார். எஸ் மேம். நீங்க பேசலாம். எஸ் மேம். ஜெயசுதா மேம் வந்து பேசினாங்க அவங்களுடைய அனுபவம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் மூமெண்ட் தான். எல்லார் லைஃப்லையுமே எல்லாருக்குமே நடக்குமான்னு தெரியாது. ஸோ அவங்க வந்து அதுமாரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் மேம். இது வந்து நம்ம எல்லா ஹீலர்ஸ்க்குமே ஒரு பெருமையை கொடுக்குற விஷயம் அது. இப்போ வந்து நான் வந்து என்ன ஷேர் பண்ண போறேன்னாக்கா, எல்லாருமே வந்து டிப்ஸ் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. சமையலில் டிப்ஸ் சொல்லுவாங்க, ஃபிட்னஸ்க்கு டிப்ஸ் சொல்லுவாங்க. நான் இப்போ வந்து அக்குபஞ்சருக்கு வந்து டிப்ஸ் சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குருமார்கள் நமக்கு சொன்னதை நான் உங்களுக்கு ரீவைண்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் வந்து நம்ம கோதண்டராமன் ஐயா வந்து சொல்லுவாங்க, அதாவது நார்மலாக ஷாக் அடிக்கிறதுக்கும் ஈரமான கை இருந்து ஷாக் அடிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய சொல்லுவாங்க. ஈரமான கை வந்து ஷாக் அடித்தா ரொம்ப வந்து அதோடைய வேவ் லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணினேன், அதாவது எனக்கு நானே பண்ணிக்கிட்டது, நார்மல் நீடில் போடுறது ஃபர்ஸ்ட் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். இப்போ எக்ஸாம்பிள் LU5 நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, அந்த LU5 இடத்துல வந்து கொஞ்சோண்டு தண்ணி, அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா மழை தண்ணி இருந்தால் ரொம்ப நல்லது. RO வாட்டர்லாம் இல்லாமல் போர் வாட்டர், அதாவது நிலத்தடி நீர் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ அதுமாரி வச்சு பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் வந்து நான் அப்சர்வ் பண்ணேன். அது எனக்கு மட்டுமா என்னன்னு தெரில. ஒய்ஃபெல்லாம் செக் பண்ண அவங்களாம் ஒன்றுமே தெரிலன்னு சொல்லிட்டேன். நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். நீங்களும் வந்து உங்களுடைய பேஷண்ட்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து கொஞ்சோண்டு எந்த இடத்துல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நீங்கள் நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, மகேஷ்குமார் சார் சொல்லுவாங்க,
இப்போ வந்து ரொம்ப நாள் வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்கள தேடி அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் 2 நாள் அவங்களுக்கு வந்து இன்டேக் வந்து ஒன்லி ஃப்ரூட்ஸ், ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு, அப்புறமா வெஜ் சாலட் மட்டும் நீங்கள் 3 வேளையுமே, இல்லை பசிக்கும் போது 2 வேளை ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாவே அவங்களோட உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்மளுடைய அக்குபஞ்சர் நீடல் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அதை நான் 2 பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அது எனக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு. நிறைய வந்து நம்மளுக்கு வந்து நம்ம நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் என்னோட ஆசை. ஏன்னா நம்ம வந்து எக்ஸாமுக்காக நம்ம படித்தோம், அந்த புக்கை தூக்கி ஓரமாக வைக்காம வாரத்தில் ஒரு நாள் சும்மா வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருங்க. அதை படிக்க 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 மட்டும்தான் நம்ம அதுலேருந்து வந்து ஒரு முன்னேற்றத்தை வந்து நம்ம அடைய முடியும். ஸோ நான் அதான் இப்போ எல்லாருக்கும் சொல்கிறேன். நிறைய வந்து நம்ம வந்து படிச்சதை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு கிடைச்ச புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தெய்வத்திரு ஃபர்ஸ்ட் ரகுமன் ஐயாவோட அவங்களுடைய தொடர்ந்து தான் நம்மளுக்கு வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்தா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்த இந்த பிளாட்ஃபார்மை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய நம்ம வந்து ஈஸியாக எப்படி வந்து அவங்களுக்கு வந்து டெவலப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து நம்ம எல்லாருமே செயல்படணும் அப்படிங்கிறது ஆசை. அப்புறமா வந்து இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு அதாவது தீவிர நோயால் பாதிக்கப்பட்டவங்கலாம் உங்களுக்கு நீட்டி வந்தாங்கன்னாக்கா அவங்கள வந்து ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா காலையில, அதாவது 4 to இல்லைன்னா 5 to 6 அந்த டைம்ல வர வச்சு அவங்களுக்கு நாடி பார்த்துட்டு நீங்க வந்து நீடில் வந்து நீங்க இன்புட் பண்ணீங்கன்னாக்கா, அதாவது நார்மலா இருக்கிற டைமை விட அந்த டைம்ல இன்புட் பண்ணா அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த வேவ் லென்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரமாவும் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மேடம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, குட்டி வந்துட்டா பேச முடியல. மகேஷ் சார் ஹேண்ட் அவுட் பண்ணும். மகேஷ் சார். மகேஷ் சார், இது உங்க டர்ன். மகேஷ் மைக் காலியா? மகேஷ் சார். சார் உங்க மைக் ஒர்க் ஆகல போல இருக்கு சார். அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட். மகேஷ் சார் இந்த போட்டு. ஓகே சார், அன்மியூட் ஆச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். லைன்ல வந்துட்டேன் நான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ப்ரெசன்டேஷன் வந்து இவங்க ஜெயசுதா மேடம், சஞ்சய் அவங்களும் மணிகண்டன் சாரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இதுல எந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருந்து அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஜிக்வெல் பாயிண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொன்னாங்க, K1 பாயிண்ட்ஸை பத்தி பேசினாங்க. இது எல்லாமே வந்து PCM அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல இருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் அப்படிங்கிற பார்ட்ல இருந்து எடுக்கிறது தான் இந்த இப்போ நம்ம பேசின பாயிண்ட்ஸ் எல்லாமே. இப்போ இந்த பாயிண்ட்ஸை பத்தி மட்டுமே நமக்கு வந்து சில புரிதலும் சில அப்ளிகேஷனும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்குறோம்.
இதை வந்து சைனால போய் படிச்சுட்டு வந்த ஒரு நபர் நம்ம கூட இப்ப அறிமுகமாகி நம்ம லாஸ்ட் டைம் மாநாடு நடக்கும்போது அந்த டாக்டர் முத்துக்குமார் சார் அப்படிங்கிறவர் வந்து நம்ம கூட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவர் வந்து சென்னையில வந்து விஜய் ஹாஸ்பிட்டல்ல வந்து பர்டிகுலரா வெறும் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மட்டுமே செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். அவரு பியூர்லி அக்குபஞ்சர் மட்டும் தான் செய்யறாரு. அவர் வந்து விஜய் ஹாஸ்பிட்டல்ல கடந்த 30 இயர்ஸ் தான் அங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இப்ப என்னன்னா, டாக்டர் வந்து லாஸ்ட் டைம் மாநாடு பண்ண சமயத்திலே சொன்னாரு, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட வந்து நம்ம கிளினிக்கல் பிராக்டிஸ் டைரக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் விருப்பப்பட்டு சொன்னாரு. நாங்களும் அதுல ரொம்ப இன்வால்வ் பண்ணி கேட்டுட்டு இருந்தோம். அப்புறம் சரின்னு சொல்லி அவர்கிட்ட டைம் கேட்ட போது அவர் ஒரு நாள் வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரது வந்து எப்படின்னா, இப்ப சென்னையில வந்து இப்ப விஜய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் தனியா ஒரு கிளினிக் ஒன்று ஓபன் பண்ணியிருக்காரு. அந்த கிளினிக் வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டல், அதாவது 5 ஸ்டார் ஹோட்டலோட லெவல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவரோட கிளினிக் இருக்குது. அங்க கிளினிக் போயிட்டு வந்தோம். அவர்கிட்ட பேசிட்டு டைம் கேட்டுட்டு போனோம். கிளினிக் ஃபுல்லா கேபினா இருக்கும். கேபின் ஃபுல்லாவே க்ளோஸ்டு கேபினா தான் இருக்கும். ஒரு கேபின் இன்னொரு கேபின்ல தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த கேபின்குள்ள வர்றவங்க எல்லாரும் யாரு இருக்கிறாங்க சொன்னா எல்லாருமே வந்து ஹை அண்ட் விஐபிஸ் மட்டும் தான் அவரோட பேஷண்டா இருக்கிறாங்க. அதாவது எல்லா கட்சி கொடியும் அங்க இருக்கும் பாத்தீங்கன்னா. விஐபிஸோட கார் தான் அங்க லைன்ல நிற்கும். அதனால கேபின்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா யார் உள்ள இருக்கிறாங்கிறது தெரியாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த கேபின் டிசைன் அப்படி பண்ணியிருக்காரு. அவரோட கன்சல்டேஷன் தனியா இருக்குது. முன்னாடி ரிசப்ஷன்ல வந்து ஸ்டாஃப் நர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. உள்ள போனோம்னா நம்மளை இன்வைட் பண்ணி டாக்டரை கூட்டிட்டு போயிட்டு தென் கேபின், இந்த கேபின் நீங்க மார்க் பண்ணிருக்கு, நீங்க அங்க போய் உட்காருங்கன்னு சொன்னா அங்க இருந்துக்கலாம். கேபின் டோர் லாக் ஆயிடும். அப்புறம் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அங்கேயே பார்த்துட்டு போறாங்க. ஸோ இந்த பேட்டர்ன்ல தான் அவர் டாக்டர் முத்துக்குமார் சார் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்ப அவரு வந்து என்ன சொல்லியிருக்காரு, இப்ப வர 10th யாரோ இடையில கால், அமல்ராஜ் சார் கொஞ்சம் உங்க இதை மியூட் பண்ணிடுங்க. அமல்ராஜ் சார் உங்க மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஸோ இப்போ வந்து இந்த முத்துக்குமார் சார் வந்து இந்த இன்ட்ரோடக்ஷனுக்காக நமக்கு வரேன்ட்டு இருக்காரு. வர மார்ச் 10th அன்னைக்கு நமக்கு அக்குபஞ்சர் கிளாஸ் வந்து எடுத்து தரேன்ட்டு இருக்காரு. மார்ச் 10th கோயம்புத்தூர்ல. ஸோ அது ஏற்கனவே நம்ம குரூப்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. ஆல்ரெடி அக்குபஞ்சர் படிச்சவங்க, அப்போ அவங்களுக்கு தான் இது கொஞ்சம் கிளியர் ஆகும். ஸோ ஆல்ரெடி ஹீலரா இருக்கிறவங்க கண்டிப்பா இதுல ஜாயின் பண்றதுனால நிறைய பெனிஃபிட்கள் இருக்கு. அது வந்து 1 டே கிளாஸ். ஸோ மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வரைக்கும் நடக்கும். அதில் வந்து அவர் காலையில தான் கிளம்புறாரு. சென்னையிலேருந்து கிளம்புறது காலையில 8 o'clock ஃப்ளைட்ல தான் கிளம்புறாரு. அவரும் கூட வந்து இன்னொரு மேடம் வந்து டாக்டர் ஷர்மிளா சொல்லி 2 பேர் வர்றாங்க. 2 பேர் வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி எனக்கு நைட்டு வந்து அவங்க திருப்பி பேக் டு சென்னை கிளம்புறாங்க. ஸோ ஃப்ளைட்ல தான் உங்களுக்கு வர்றதுக்கு டைம் இருக்குது. டேஸ் எல்லாம் உங்களுக்கு இல்லை, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு பிஸி ஷெட்யூல் இருக்கிறதுனால நம்ம கிட்ட வந்துட்டு அந்த கிளாஸை முடிச்சுட்டு உடனே திரும்புற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணியிருக்குது. ஸோ அது வந்து 1 டே கிளாஸ் வந்து கோயம்புத்தூர்ல பிளாசா இன் ஹோட்டல்ல நடக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய ப்ரோக்ராம்ஸ் பிளாசா இன்ல பண்ணியிருக்கிறோம். அதனோட பார்த்தா இங்க அதே இடத்துல நடக்குது. ஸோ அது ஏற்கனவே நம்ம லிஸ்ட்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறோம். ஸோ அது கூட ஜாயின் பண்ணணுன்ற விருப்பம் இருக்கிறவங்க இவர் இயற்கைக்குமார் சார்ட்ட பேசிட்டு நம்பர் பேர் கொடுத்துடலாம். பேமெண்ட் வந்து முன்னாடியே தான் பண்ண சொல்லியிருக்கிறோம். ஜிபே தான் பண்ண சொல்லியிருக்கிறோம். அதனோட சார்ஜ் வந்து 1500. 1500ல நமக்கு அந்த ஹால் ப்ளஸ் டாக்டரோட ஃப்ளைட் சார்ஜ், அதுக்கப்புறம் அங்கே மதியானம் லஞ்ச், இதெல்லாமே அதில் இன்க்ளூடடு. இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம அவரை பண்ண சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவர் அதை ஃபர்தராக அதை எப்படி டெவலப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறத அவர் அந்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் சைனால போய் அதுக்காகவே உட்காந்து இயர்ஸ் டுகெதர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டு வந்தவர். ஸோ அவருக்கு வந்து டிசிஎம் மெத்தடு ரொம்ப நல்லா தெரியும். அதை விட அவர் என்ன சொல்றாருன்னா, டயக்னோஸ்டிக் தான் ரொம்ப முக்கியம். நமக்கு அந்த டயக்னோஸ்டிக் பிரின்சிபல் வந்து நம்ம கோட்பாடுகள் வச்சு பண்றது முக்கியம்னு சொல்லிட்டு அவர் அலோபதி டாக்டரா இருக்கிறனால அந்த வே ஆஃப் அனலைசிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பேஸ்ட் ஆன் ரிப்போர்ட் ஒருத்தவங்க கொண்டு வந்து அதை எப்படி அனலைஸ் பண்றது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிளஸ் பல்ஸ்லயும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேசணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. பட் ஒரே நாளில் எவ்வளவு கண்டென்ட் தர முடியும் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா வந்து ஒரு நல்ல சேஞ்ச் நமக்குள்ள நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவர்கிட்ட வர சொல்லி இருக்கிறோம். வரேன்ட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டானா நம்ம அவர்கிட்ட பேசி நிறைய விஷயங்களை கத்துக்கலாம்.
ஸோ அப்படிங்கிறது வந்து இந்த ஏஹெச்ஏவோட மீட்டிங்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து நம்ம யுனிவர்சல் அக்குபஞ்சர் அகாடமி சார்பாக தான் நம்ம அந்த முத்துக்குமார் சாரை வர வச்சு நம்ம பண்ண போறோம். ஸோ அது சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கூட நம்ம இப்போ பேசிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். வர 10th மார்ச் மந்த். ஓகே, அதுதான் டேட்டு, ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. அது 1ஆம் தேதிக்குள்ள நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கிறோம். வரவங்க எல்லாரும் பேர் கொடுத்து முடிக்க சொல்லியிருக்கிறோம். இப்போ அரௌண்ட் ஒரு 65 to 70 நம்பர்ஸ் பேர் கொடுத்துருக்குறாங்க. மேபி நம்ம 100 வரைக்கும் மேக்ஸிமம் போகலான்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் போதும், அங்கே ஹால் அகாமடேஷன் அதோட நிறுத்திக்கலான்னு பார்க்குறோம். ஸோ யாராச்சும் அதில் ஏதாவது டவுட் இருந்தாங்கன்னா தாராளமாக கேளுங்க, நம்ம அதை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசலாம். யாரோ ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க, சம்பத்குமார் சொல்லிட்டு. அவருக்கு ஏதாச்சும் இது சம்பந்தமா இருந்தாலும் இல்லை அக்குபஞ்சர் சம்பந்தமா இருந்தாலும் பேசலாம். சார் அந்த ட்ரைனிங் சம்பந்தமா தான். வாழ்க வளமுடன். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். சார் இந்த பிளாசா இன் ஹோட்டல் எந்த ஏரியால இருக்கு சார்? சார் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சார். ஓ, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உள்ள, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வெரி நைஸ் சார். சார் நான் 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. 9ஆம் தேதி நைட்டு ட்ரெயினுக்கும் 10ஆம் தேதி நைட் ட்ரெயினுக்கும் பண்ணிருக்கேன். 10ஆம் தேதி நைட்டு 9:30 மணிக்கு ட்ரெயின் ஓகே தானே சார்? நீங்க இங்க கோயம்புத்தூர் 10th எத்தனை மணிக்கு வந்து சேருவீங்க சார்? நைட்டு 9:30 தான் சார் புக் பண்ணியிருக்கேன். இல்ல நீங்க சென்னையில இருந்து பேசுறீங்களா, வேற ஏதாச்சும் ஊர்ல இருந்து பேசுறீங்களா? சென்னையில இருந்து தான் சார் வர போறேன். சென்னையில இருந்தா, சென்னையில இருந்தா உங்களுக்கு மார்னிங் 6 o'clock வந்துடும். ஸோ கிளாஸ் வந்து நமக்கு 10 o'clock 9:30 நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்புறம் ஈவினிங் வந்து எப்படி இருந்தாலும் அவரும் 7:30 ஃபிளைட்ல கிளம்பிடுவாரு. ஸோ அந்த முன்னாடி கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடும். சஃபிஷியன்ட் டைம் இருக்கு. அதான் பார்த்துக்கோங்க சார். இந்த ஜிபே நம்பர் யார் பேர் சார்? அவரு இயற்கை குமார் சார் பேரு. அவரோட பேருக்கு இது பண்ணிட்டா போதுமானது. 9245853039. அது யார் பேருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். அதுதான் இயற்கை குமார்ட்டு வரும். அது அவரோட இதுக்கு நீங்க அனுப்பிட்டு டீட்டெயில் கொடுத்துட்டீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. குரூப்ல போட்டுறேன் சார். ஓ எஸ், ஓகே சார். 1ஆம் தேதிக்குள்ள அனுப்பிடுறேன் சார். நான் பேர் நீங்க பேர் வந்து சார் அந்த குரூப்ல பேரை கொடுத்துருங்க. பேரை கொடுத்துட்டோன்னா அதுல நேம்ல வந்து ஸ்டார் வச்சுட்டு வராங்க. ஸ்டார் வச்சவங்கள பெய்டு மெம்பர், ஸ்டார் வந்து டு பி பெய்டு மெம்பர் சொல்லி இருக்குது. ஸோ முதல்ல பேரை இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா நம்ம ஹோட்டல்ல சொல்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்படிங்க சார்? புரியல. கிட்ட பேர் கொடுத்துருக்கேன், குரூப்லயும் போட்டு. போதும். ஓகே போதும் சார், போதும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ சார். வேற ஏதாவது இன்னைக்கு நம்ம லாஸ்ட் டைம் எக்ஸாம் வந்து இப்போ யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் நம்ம பேட்ச் பீப்புள் எழுதுனாங்க. அது ஏதாச்சும் எழுதுனதுல ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தா கூட சொல்லலாம். ஏன்னா புதுசா இருக்கிறவங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷனை பத்தின சில விழிப்புணர்வு இருக்கும். ப்ராக்டிக்கலோட முடிச்சுட்டாங்க. லாஸ்ட் இதோட ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனும் முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த தடவை யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்டா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி ஃபாஸ்டா முடிச்சுட்டாங்க எல்லாமே. மேபி கான்வெகேஷன் கூட நமக்கு ரிசல்ட் கூட ஃபாஸ்டா டிக்ளேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன ஏதுங்கிறது அப்புறம் வரும்போது சொல்றோம். லாஸ்ட் இயர் வந்து புக்ஸ் வர வேண்டியவங்களுக்கு, இந்த பேட்ச்ல புக்ஸ் வரவங்களுக்கு புக்ஸ் வந்துட்டு இருக்குது. புக்ஸ் வராதவங்க யாராச்சும் இருந்தாலும் கூட நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுங்க, அதையும் அவங்கள்ட்ட பேசலாம். சார் இந்த பழைய பேட்ச் நம்ம படிச்சோம்ல சார், 2014-15 அவங்க யூனிவர்சிட்டி எக்ஸாமும் எழுதலாமா சார்? 2014-15ங்களா? அந்த இது இல்ல, நம்ம அந்த எக்ஸாம் வந்து பிரைவேட் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ல ஒன்று எழுதுங்க சார். இல்ல பிஎஸ்எஸ் பண்ணது நானு அக்குபஞ்சர். ஓகே. யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடக்குது, அது நாங்க அடிஷனலா எழுதலாமா இல்ல இதுவே போதுமா சார்? இல்ல உங்களுக்கு பிஎஸ்எஸ் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா ஓகே சார், அதுவே வச்சுக்கோங்க, அது ஒன்றும் தேவையில்லை.
இது வந்து GSF யூனிவர்சிட்டியோட எக்ஸாமினேஷன் இது. ஆமா, யூஜிசியோட நார்ம்ஸுக்கு தேவைப்படும் போது யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் பெஸ்டா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் சரி, அந்த அப்ப டைம்ல எல்லாம் வந்து தேவைப்பட்டதுன்னா எழுதிக்கலாம்ல சார்? எழுதிக்கலாம். யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் தனியா நீங்க எழுதுறதா எழுதிடலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். அது நீங்க இங்க சென்னையில இருந்து கோவை வரும்போது பேசிக்கலாம், வேணா அது என்ன ஏதுங்கிறது டீட்டெயில் கூட பேசிக்கலாம். இது ஹேமா மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஹேமா மேடம் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதா சொல்லுங்க மேடம்? மேடம், கேக்குது. சார், இந்த எக்ஸாம்ஸ் இப்ப நேத்தோட பிராக்டிகல்ஸ் எல்லாம் முடிஞ்சது. ரொம்ப எக்ஸாம்ஸ் ஈஸியா இருந்தது. நீங்க ஃபீட்பேக் சொல்ல சொன்னீங்களா, அதுதான் சொல்லலாம்னு சொன்னேன். அனாட்டாமி எல்லாம் படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இன்னும் நம்ம டீப்பா திரும்ப திரும்ப படிக்கணும், படிக்கணும்னு தோணுச்சு. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா இருந்ததுங்க சார். இன்னும் ஊக்கப்படுத்துவதா ரொம்ப ஆர்வமா இருந்தது எல்லாமே. இன்னும் நம்ம டீப்பா போகணும், டீப்பா லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஒரு அந்த உந்துதல் வந்திருக்குதுங்க சார். எல்லாம் உங்களோட டீச்சிங் தான் சார். தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சார். இல்ல நீங்க அது இப்போ இனிமேல் புக் எடுத்து படிங்க, இன்னும் நல்லா இருக்கும். எக்ஸாம் அதான் டைத்துல சார், புக் எடுத்து படிக்கிறத விட எக்ஸாம் முடிச்சிட்டு படிச்சா நல்லா இருக்கும். அதான் So, இன்னும் இனி டைம் படிக்கணும் போல எடுத்து இருக்கு. நம்ம வாரம் ஒரு புக் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க மேடம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. எல்லாமே எல்லாரும் அதான் சொன்னாங்க. நல்லா இருக்கு மெட்டீரியல் வந்து அவங்க அந்த எல்சிஎஸ் பிளஸ் சிஎன்எஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நாங்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அனாட்டாமியும் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த லைசோசோம் எல்லாம் பாக்குறப்ப அது ஃபர்ஸ்ட் உலகத்திலே ஃபர்ஸ்ட் தற்கொலை படை வீரங்கிறப்ப அது அந்த இது அந்த கழிவுகள் வர அது செல்ஸ் அந்த வேஸ்ட் எல்லாம் அழிக்குதுங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உடலோட ஒவ்வொரு உறுப்புக்கும் தினமும் நன்றி சொல்லணும் போல இருக்குங்க சார் அந்த அனாட்டாமி படிச்சு. அருமை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ரொம்ப நல்லா ஒவ்வொரு உறுப்பு அந்த நம்ம 9 கோள்கள் மாதிரி அவ்வளவு அருமையா ஃபங்க்ஷன் பண்ண உடம்புல அது ஏக்கத்துல தவறாம நடந்துட்டு இருக்கு. நம்மளோட ஹேபிட்ஸால அதோட இது போயிருது அப்படிங்கிறப்ப கஷ்டமா இருக்குது. அந்த லைசோசோம்ஸ் படிச்சப்ப ரொம்ப ஆச்சரியமா போயிருதுங்க சார். ஒரு செல் வந்து அது டிசைட் பண்ணுது எது எப்ப அழிக்கணும், எப்படி அழிக்கணும், எவ்வளவு சைஸ்ல இருக்கணும், அப்படி அதுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு, எப்படி படைச்சிருக்காரு. இதை அதிசயமான படைப்பு சார் மனிதன். படிக்க படிக்க நல்லா இருந்தது. சந்தோஷமா. வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றிம்மா, நன்றி. சுப்பிரமணியன் சார், செந்தில்குமார் சார் 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. சுப்பிரமணியன் சார் கேக்குதுங்களா சார்? கேக்குது சார், தெளிவா கேக்குது. சொல்லுங்க சார். அம்மா இப்ப சொன்ன மாதிரியே தாங்க நீங்க எக்ஸாம் பத்தி சொன்னீங்க. புக்ல படிக்கும் போதுங்க நிறைய விஷயம் மிராக்கிளா இருக்குங்க. இந்த சிறு புள்ளிகள் வேலையும் மூலக புள்ளிகளுடைய வேலையும் கிளாஸ்ல கவனிச்சதை விட இந்த புக்ல படிக்கும் போதுங்க அந்த 3 வேலைகளோட சேர்த்து மூலக புள்ளிகள் என்னென்ன வேலைகள் செய்யுது, அதே மாதிரி 3 வேலைகளோட சேர்த்து எச்சரிக்கை புள்ளிகளும் என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கறதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப மிராக்கிளா அப்படியே அசந்து போயிட்டோம். வெரி குட். நேற்று எக்ஸாம் எழுதிட்டு வந்து கூட நைட்டு நீங்க சொன்ன மாதிரியே நைட்டு பூரா 1.5 hours படிச்சுட்டு தான் தூங்குனங்க ஐயா. சூப்பர் சார், அருமை. நேற்று பிராக்டிகல் முடிச்சுட்டு வந்து கூட திரும்ப நான் எந்த இதுவும் பார்க்கல. பிராக்டிகல் முடிச்சுட்டு வந்து கூட யூனிவர்சிட்டி புக் எடுத்து நம்ம அக்குபஞ்சர் அறிவியல் புக்கும் எடுத்து 2 படிச்சதுக்கு அப்புறம் தான் தூக்கமே வந்தது. ஓகே. ரொம்ப நல்லது சார். அப்புறம் சொல்லுங்க. அப்புறங்க இப்போ நாளை இது நீங்க மார்ச் 10க்கு இப்போ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறாங்க என்னுடைய பொண்ணு. அவங்கள முன்னாடியே ஒரு நாள் வர சொல்லியிருப்பீங்க போல் இருக்கு ஏதோ கிளாஸுக்கு. அவங்களும் தந்திரா கிளாஸுக்காக அவங்கள வர சொல்லி இருக்கிறோம் சார். அல்ல, அவங்களும் 10th அட்டெண்ட் பண்ணலாம். அவங்க 10th அட்டெண்ட் பண்ண சொல்லலாம் சார். அது கேட்டிருந்தாங்க என்ன. ஏன்ட்டு இப்ப அவங்க ஆல்மோஸ்ட் வந்து அவங்களோட இதுல தானே இருக்கிறாங்க. இப்ப அவங்க வந்து போன ஜூன்ல ஜாயின் பண்ணவங்க நினைக்கிறேன் இல்லைங்களா? ஆமா, ஜூன்ல ஜாயின் பண்ணாங்க. ஜூன் ஜாயின் பண்ணி இப்ப ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது. அடுத்த ஏப்ரல் வரும்போது அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சோ அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சார். பண்ணிக்கலாங்களா? சரிங்க. அப்ப நான் பேமெண்ட் தனியா கட்ட சொல்லணும் இல்லீங்களா? ஆமாங்க சார். சரிங்க, தேங்க்ஸ். இது ஒரு டவுட் இருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு டவுட் கேட்கலாங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க, சீக்கிரம் முடிச்சுக்கலாம். சொல்லிடுறேன். இப்போ இதே மாதிரியே நான் ஒரு இடத்துலயுமே இப்போ அம்மா சொன்ன ஸ்பீச் மாதிரியே ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டதுதான். ஆனா அதோடைய உண்மையா பொய்யாங்கிறது தெரியல.
வந்து ஒருத்தர் இறந்தது பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்களுக்கு ஓங்கி ஒரு ஒரு கருவியால ஒரு டூலால அடிக்கப்படும் போது அவங்க ஒரு 10 நிமிடம் எந்திரிச்சு பேசுவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். திரும்ப டெத் ஆயிடுறாங்க. நான் எங்களுடைய மன்றத்துல ஒருத்தர் வந்து ஸ்பீச் கொடுத்தாரு. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல டெத் ஆன பிறகு ஒரு ஓங்கி ஒரு அடி அடிக்கப்படும் போது அதனுடைய வேலையினால அவங்க எந்திரிச்சு உட்கார்ந்து ஒரு 10 நிமிடமோ ஒரு 5 நிமிடமோ பேசுவதாக அது அனுபவப்பட்டவங்க சொல்லி, ஆனா வெளியே அதை வந்து பப்ளிஷ் பண்ண முடியாம அவரு சொல்லல எந்த பாயிண்ட்னு. இல்ல நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள்னால அது தெரியாது, வந்து பொய்யின்ட்டோ இல்லைன்னு சொல்ல முடியாது. மேபி அவர் சொன்னது வந்து மெய்வெளிச்சாலையில இருந்து சொன்னாரா என்னமோ தெரியாது. மெய்வெளிச்சாலையில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் அது ஓகே, அது அப்படி இருந்துச்சுனாலும் ஓகே, நம்ம போய் அதை செய்ய போறது இல்லை. அது புதிய விஷயங்களை நம்ம கவனிச்சுக்கலாம், அவ்வளவுதான். இப்ப இவங்க வந்து ஜெயசுதா அவங்க சொன்னது வந்து அந்த போராட்டத்துல இருக்கும்போது இறந்தவங்களும் இறந்தவங்க தான், அதை பார்த்து பெயிண்ட் ஆகி விழுந்தவங்க வந்து ஆல்மோஸ்ட் போயிட்டாங்கிற ஸ்டேஜ்ல இருக்கும்போது இவங்க ஜிங்வில் பாயிண்ட்டும் மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அதை நல்லா ரெக்யூப் பண்ணி காமிச்சாங்க அப்படிங்கிறதையும், அது கூட பக்கத்துலேயே ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருந்தாங்க, அவரும் கவனிச்சுட்டு இருந்தாரு அப்படிங்கிறதையும், அவரும் கூட ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதுக்காக இறந்தவங்க எல்லாத்தையும் நம்ம மீட்டெடுக்க முடியுமானா அதெல்லாம் நம்மளால முடியாத காரியம். தவறான கான்செப்டுக்கும் போயிட வேண்டாம், சரிங்களா? ஆமா, அவரு சொன்னது கடைசியா சொல்லி முடிச்சிட்டாரு. இல்ல ஜோக்கா இல்ல இருக்குது, ஆனா அதனோட பொருள் நமக்கு புரியாது, அதனால நம்ம அதுக்குள்ள போகல. பாக்கலாம் சார், அந்த மாதிரி வரும்போது. அவர் என்ன ஜோக்கா சொல்லிட்டாருன்னா, ஐயா இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்தா பத்திரத்துல கையெழுத்து வாங்கிங்க அப்படின்னு சொல்லி ஜோக்கா முடிச்சிட்டாரு. அதுதான் கரெக்ட். 10 நிமிஷம் தான் டைம். அதுதான் இவரு செந்தில்குமார் ஐயா லைன்ல இருக்காரு. நன்றிங்க ஐயா. செந்தில்குமார் ஐயா, நீங்க ஏதாவது சொல்ல வந்திருக்கீங்க? வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன், சொல்லுங்க சார். இங்க வந்து இயற்கை குடியில்னு ஒருத்தவங்க கிளினிக் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் போயிருந்தேன். அவங்க வந்து சுகருக்கு கையிலேயே வந்து டச் தந்து முடிச்சுட்டாங்க. அப்ப வந்து என்னன்னு கேட்கும்போது சுஜோக் மெத்தட் இது அப்படின்ட்டு அவங்க வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் இதுலயே ஒரு தனிப்பட்ட இது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார். அதான் அந்த சுஜோக்னா என்ன சார்? அது நம்ம இதுல சொல்லி தர முடியாதா என்ன இது? இல்ல, நம்ம இதுல சொல்லி தரோம். நம்மளோட ஏஹெச்ஏ மெம்பர் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஏஹெச்ஏ மெம்பருக்கு அது 1 டே கிளாஸ் தான் அது சுஜோக்குங்கிறது. நம்ம சொல்லி கொடுக்குற சுஜோக்கு வந்து ஈவன் கை முழுக்க கூட தேவையில்லாத 2 விரல் மட்டும் போதும். 2 ஆள்காட்டி விரலும் மோதிர இது நடு விரலும் வச்சுக்கிட்டு நீங்க தாராளமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே, அதுக்குள்ளேயே நம்ம உடம்பு கேதுமா அது எங்களுக்கு தெரியணும்ல. அப்ப கிளாஸ் அரேஞ்ச் பண்றீங்களா? இல்ல, அது உங்களுக்கு கண்டிப்பா இல்ல கண்டிப்பா இதுல நம்ம ஏஹெச்ஏ மெம்பர் எல்லாத்துக்குமே டிக்ளேர் பண்ணுவாங்க எப்ப பண்ண போறோங்கிறது சொல்லுவாங்க. பட் நீங்க இதுக்கு அது கத்துக்கிட்டு தான் இது போகணும்னு இல்ல. முதல்ல இந்த அக்குபஞ்சரை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இது பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை அப்கிரேட் பண்றதுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு இது இந்த சுஜோக்கு தெரிஞ்சுதான் நான் ட்ரீட்மெண்ட் தர முடியும், ஆரிக்குலர் தெரிஞ்சுதான் ட்ரீட்மெண்ட் தர முடியும், ரிஃப்ளெக்ஸாலஜி தான் கொடுத்துதான் ட்ரீட்மெண்ட் தர முடியும் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. இப்போ நீங்க இந்த 1 இயர்ல கத்துக்கிட்டதை வச்சு நீங்க ஒண்டர்ஃபுல் செய்ய முடியும். ஈவன் த்ரூ அவுட் வேர்ல்டு நீங்க டிராவல் பண்ணி போய் செய்ய முடியும், எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல உங்களுக்கு அடுத்த கிரேட்ல இன்னும் கொஞ்சம் சிம்பிள் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது சிம்பிளிசிட்டிக்குள்ள வாங்க. எடுத்தோடனே சிம்பிளிசிட்டிக்குள்ள போக முயற்சி பண்ண வேண்டாம். இல்ல இப்படி ஒரு டிஃபரெண்டா அவங்க வந்து நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணனால அதை பத்தி என்ன ஏதுன்னு பாத்துக்கோங்க சார். இல்ல இருக்கு, அதுதான் நீங்க காதை வச்சு செய்யறது, கண்ணை வச்சு செய்யறது, நாக்கை வச்சு செய்யறது, தலையை வச்சு செய்யறது, இப்படி ஒவ்வொரு பாட்டு மட்டுமே வச்சு டோட்டல் அக்குபஞ்சரை செய்ய முடியும். அது ஒவ்வொன்றுக்கு கட்டாயிடுச்சு வேணும். டைம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா டைம் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஓகேங்க மேடம், ரொம்ப நன்றி. சாரோட லைன் வந்து கட் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. நீங்க சரி, அதுதான் வேற ஒண்ணும் இல்ல சார். ஓகேங்க சார். சார் முடிச்சுக்கலாமா? ஆமாமா, டைம் ஆச்சு, க்ளோஸ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் கிவிங் கொடுத்துருங்க. ஓகே,
இப்போ அனைவருக்கும் once again வணக்கம். நம்மளுடைய ஜெயசுதா மேடம் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அழகா ஷேர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரு மற்றவங்களுடைய சந்தேகங்கள், முத்துக்குமாரோட கிளாஸை பத்தி உண்டான இன்ஃபர்மேஷன் மகேஷ் சார் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த வகுப்புல வந்து நிறைவேறியிருக்கு. நம்ம இதை பயன்படுத்தி நல்லா நம்மளுடைய ப்ராக்டிஸை வந்து இன்னும் நல்லா மேலும் டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம அனைவரும் வந்து நல்லா சின்சியரா இந்த ஒர்க்கை வந்து கேதர் பண்ணி நல்லா இன்வால்மெண்டா இந்த கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு வாழ்வியல் வந்து மக்களுக்கு கொடுக்கலாங்கிறது வந்து ஏஹெச்எஸ் சார்பா நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க. தென் அடுத்த வாரம் மறுபடியும் இதுக்கு உறுதுணையா இருந்த பாலாஜி சார், தனலட்சுமி மேடம், தேன்மொழி மேடம், மணிகண்டன் சார், அப்புறம் இவங்க மற்ற அனைத்து ஹீலர்களும் யாரெல்லாம் வந்து இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ்ங்க. மீண்டும் அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். நன்றி.